வணக்கம். சிறகடிக்காத சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கிரிஷ் வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் விளாண்டுட்டு இருக்கான். அப்போ ரோகிணி வராங்க. என்னம்மா போய்ட்டு வந்துட்டானா, பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு வந்துட்டானா அப்படிங்கிறாங்க. போய்ட்டு வந்துட்டாண்டி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். நம்ம ஊரில் போகையில் வந்து உனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லும் போது ரொம்ப மன வருத்தத்தோடு வீட்டுக்கு வருவான். இங்கே எல்லாமே புது ஸ்டூடெண்ட்டாக எல்லாருமே நல்லா பேசுகிறாங்களாம். அதுபோக ஸ்கூலும் பெரிய ஸ்கூலு. இங்குள்ள அமைப்பெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்காங்க. இங்கே போன உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. கிரிஷ் அப்படியா அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. வித்யாவும் கேட்குறாங்க. ஆமாம்மா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிட்டாங்க. எனக்கு இந்த பள்ளிக்கூடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கே தான் படிப்பேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர்ரா. நான் தான் சரி ரைட்டு அங்கேருந்து இங்கே கொண்டு வரேனே, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு அம்மாவுக்கு ரொம்பவே குழப்பம் இருந்துச்சு. உனக்கு பிடிச்சிக்கிருச்சுல, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கிடச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி, கவனமாக இருக்கணும். கேட்டு வாசலுக்கு வரக்கூடாது. மெயின் ரோட்டில் இருக்குது பள்ளிக்கூடம். அதனால நீ வந்து என்ன செய்யக்கூடாது, வெளியே வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அம்மா வெளியெல்லாம் விட மாட்டாங்கம்மா, வாட்ச்மேன் இருப்பாங்க, எங்கள் பிடி சார் இருப்பாங்க, வெளியே விட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி, நல்லா சமத்தா பேர் எடுக்கணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் படித்தேன், நான் தானே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன், நீ தான் வரமாட்ட ஸ்கூலுக்கு, பேரண்ட்ஸ் மீட்டிங் எங்கேயாவது வருவியாம்மா, நான் இங்கே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் நீ வருவியாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஃபஸ்ட் ரேங்க் எடு, அம்மா நான் வாரேன், நான் தான் கிறிஷோட அம்மான்னு சொல்லி மேடையிலே சொல்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா, நீ வந்து மேடையில் சொல்கிறதுக்காகவே நான் வந்து என்ன செய்வேன், ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேம்மா அப்படிங்கிறாங்க. பாத்தியாடி அவனுக்கு எவ்வளோ உற்சாகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீ ஸ்கூலுக்கு அடிக்கடி போடி, போய் பாரு வை அப்படிங்கிறாங்க. ஏம்மா கிராமத்தில் இங்கே இருந்தீங்க, நான் இங்கே இருந்தேன், வர முடியலை. இப்போ அப்படி இல்லைம்மா, நான் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கேன். நான் அடிக்கடி உன்னையும் வீட்டில் வந்து பார்த்துப்பேன், கிறிஷையும் ஸ்கூலில் போய் பார்த்துப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத. கிறிஷ் நீ வந்து ஸ்கூலுக்கு முதல் நாள் போனோன்னா உனக்கு நான் கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னோம்ல, என்ன இருக்குது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னா வச்சுக்கிட்டுமாம்மா அப்படிங்கிறாங்க. உனக்கு தானடா வாங்கியிருக்கேன், வச்சுக்க. இதில் நிறைய சாக்லேட் இருக்குது, ஏம்மா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், கிறிஷுக்கும் கொடு, நீனும் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இருந்து போடி அப்படிங்கிறாங்க. நானே இருந்து போகணுதாம்மா நினைக்கிறேன், எங்கள் வேலை கிடக்குமா அப்படிங்கிறாங்க. ஏய் மொதல் நாள் போய்ட்டு வந்திருக்கான், நான் அவனுக்கு பிடிச்சமான பிரியாணி பண்ணியிருக்கேன், உனக்கும் பிரியாணி பிடிக்கும்ல வித்யா, உட்காரு உனக்கு எதுவும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு பிரியாணி வச்சு கொடுக்குறாங்க. செம்மையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் சமைச்சிங்கன்னா செம்ம தான், நீங்கள் ஒரு சின்ன கடையாக போட்டிங்கன்னா பெரிய அளவில் டெவலப் ஆகிடுவீங்களே அப்படிங்கிறாங்க. ஏ வித்யா நீ சும்மா இருக்க முடியாதோ, அவங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீ வந்து பிரியாணி செஞ்சு வைக்க சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லடி பிரியாணி செம்மையாக இருக்குது, அதனால தான் சொன்னேன். எங்கள் ஐடி பார்க் பக்கத்தில் வந்து இவங்க பிரியாணி கடை வச்சுருந்தாங்களோ, நான் நல்லா வாங்கி சாப்பிட்டுப்பேன், அதுபோக வந்து நல்லாவே வியாபாரம் ஆக முடியாது, அதான்டி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. வாயை மூடிட்டு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. அவளை எதுக்கு சத்தம் போடுற, பிரியாணி நல்லாயிருக்கு சொல்கிறா, இன்னொரு டியூன் பாக்ஸில் அடைச்சி தரேம்மா, நீ வீட்டில் போய் வேணா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. நானே கேட்க நினச்சேம்மா, சரி ஓகேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு ஒரு பார்சல் கொடும்மா, மனோஜும் பிரியாணி ரொம்ப ஆசைப்படுவார் அப்படிங்கிறாங்க. அப்படியாடி, மாப்பிள்ளை பிரியாணி நல்லா சாப்பிடுவாரா அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா சொல்கிறாங்க, சாப்பாடுன்னா மனோஜ் பயங்கரமாக தான் சாப்பிடுவார், வேலை தான் செய்ய மாட்டார் அப்படிங்கிறாங்க. என்ன வித்தியா எப்படி சொல்கிற, மாப்பிள்ளை சொந்தமாக இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவன் என்னத்தையா விளாண்டுட்ருப்பாம்மா, அவர் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாருமா அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே கடல்லாம் போனதை சொன்னாக்க நாதிரும்ல, சொல்லலை, இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. என்னடி உன் புருஷனை பயங்கர பில்டப்பாக சொல்கிற, அவர் என்ன கடையிலே இருக்கார், வீட்டில் தானே இருக்கார், கடையை தான் வந்து சித்தி ஃப்ரெண்டும் எடுத்துக்கிட்டானே அப்படிங்கிறாங்க. அதை நாங்கள் மீட்காம விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அவன் தரமாட்டான், நீ தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் சரி தான், நீ சிட்டிகிட்ட ஒரு கதையில் லாக்கில் இருக்க, அவன் ஃப்ரெண்டு இதை லாக் பண்ணியிருக்கான், எப்படி கிடைக்கும், வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏ வித்யா நல்லபடியாகவே பேச மாட்டேவோ அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, மனோஜ் வந்து அவர் சுயநலமாக இருக்கிறதுக்கு எல்லாரையும் பயன்படுத்தினார் அந்த வீட்டில், எந்த சுயநலமாக அப்படி பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிறாங்க. யார் ஒருத்தன் தகப்பன் பணம் கையில் கிடச்சிருக்கு அதை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களேப்பா, அவன் பணம் வந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிறைவே கொடுப்பான் எல்லா பையனும். இந்த மருமகன் நீனும் அப்படி சொல்லலை, அடுத்தவங்க பணத்தில் ஆரம்பித்தீங்க, அது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது எங்கள் பணம் தான், நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி பார்க் வந்துட்டு நீ இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் இறக்கி விட்டு நேராக ரோகிணி மனோஜ் கடைக்கிட்ட போகிறாங்க. அங்கே போனவங்க தான் நினைவு வருது, நம்ம கண்ட்ரோல் இல்லையே கடை அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது
விஜயா கேட்குறாங்க, என்னம்மா பார்லர் வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, பார்லரில் கொஞ்சம் பெயிண்டிங் பண்ண சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பெயிண்டிங்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது, கஸ்டமர்லாம் என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சும்மா, நான் நேற்று கூட அந்த வழியாக வந்தேனே அப்படிங்கிறாங்க. நேற்று அந்த வழியாக வந்தீங்களா, உள்ளே போனீங்களா ஆண்டி அப்படிங்கிறேன். நான் உள்ளே போகலம்மா, பார்வதியை கூப்பிட்டேன், பார்வதி நான் வரலன்னு சொல்லிட்டா, அதனால் சேர்ந்து வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா ஆண்டி, இனிமேல் நீங்கள் போகிறதா இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா ரோகிணிகிட்ட. இல்லை ஆண்டி, என் ஸ்டாஃப் வந்து வேலையாக இருப்பாங்க, உங்களை மரியாதை குறைவாக நடத்திடக்கூடாது ஆண்டி, அதான் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி என்னம்மா இருக்குது, நம்மளுக்கு வருமானம் வந்தால் காணாதா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளே போகிறாங்க. மனோஜ் நல்லா தூங்கிட்டுருக்காரு, எந்தவித கவலையும் இல்லாமல். அப்போ ரோகிணிக்கு சரியான கடுப்பாகுது, தலைவாணியை வச்சு வெளுன்னு வெளுக்காங்க. மனோஜ் மேலே எந்திங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சா, கடை உங்களை விட்டு போயிடுச்சு, டீலர்ஷிப் அவங்க எப்போ தராங்க ஏது தராங்கன்னு ஒன்றுமே உங்களுக்கு தெரியல, இப்போ குடோனுக்கு மாதம் மாதம் வாடகை கொடுத்துட்ருக்கோம், அது என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் கேட்குறேன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. அம்மா நான் சொன்னால் தானே கேட்கணும் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சந்தோஷ் சாருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பாம்பே பார்ட்டிக்கு. சார், நான் மனோஜ் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. எந்த மனோஜ் அப்படிங்கிறாங்க. சார், நான் தான் சார் அவங்க டீலர் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அது முன்னாடி நீ டீலராக இருந்த, இப்போ நீ டீலராக இல்லை தம்பி, கடை ஒன்று விட்டு போயிடுச்சாமே, கடை வச்சு 4 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே கடையை இழந்துட்டேன், ஓன்ட்ட டீலர்ஷிப்பு தந்துட்டு நான் வந்து என் தொழில் இழக்கவா தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், உங்களை விசாரித்த வகையில் நல்ல அபிப்பிராயம் யாருமே சொல்லலை, எனக்கும் அந்தளவுக்கு பிடித்தம் இல்லை. ஆனால் இந்த முத்துக்கு அண்ணன் அப்படிங்கிற ஒரே ஒரு குணத்தில் தான் வந்து உங்களுக்கு நான் அந்த டீலர்ஷிப் கொடுத்தேன். அப்படி இருந்தும் நீங்கள் அதை காப்பாற்றுவீங்கன்னு பார்த்தா, இருந்த கடையுமே நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தீங்களா, அந்த தகவல் எனக்கு வருது. அந்த கடையை யார்ட்டையோ விற்றுட்டாங்க போயிட்டாங்கலாம் சொல்கிறாங்க. சார், விற்கல சார், வட்டி தான் இங்கே இருந்தாங்க, எடுத்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, தொழிலில் பிரச்சனை ஏற்படாது, பிரச்சனை இருக்கிறவங்க கூட நான் வந்து தொழில் பண்ணி என் பேரை கெடுத்துக்கிட நான் விரும்பலை. அதனால் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ணால் பண்ணுங்கள், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. சார் 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 அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் சாருக்கு எல்லா மேட்டருமே தெரிஞ்சிருக்கு, கடனமாக விட்டு போனதை வச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து உங்களுக்கு டீலர்ஷிப் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, அப்போ எல்லாமே போச்சா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன், என்ன பண்ணனே எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிகிட்டு இருங்க, உங்கள்கிட்ட ஃபர்னிச்சர் கடை இருக்கையில் நீங்கள் வந்து கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்னென்னா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி மனோஜ்கிட்ட. இப்போ மனோஜ் கேட்குறாங்க, நீ பார்லர் போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் வேலையை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் வாய மூடுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. கால் வந்தோடனே, ஏம்மா வீட்டில் வந்து பார்லர் வேலை பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. மேடம், எனக்கு இப்போ இந்த வேலை மட்டும்தான் இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன ரோகிணி, இந்த வேலை மட்டும்தான் இருக்காருன்னு சொல்கிறேன், என்னாச்சு அப்படிங்கிறாங்க. முதல்ல வாயை முடித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் பார்லர் வேலையை செய்கிறாங்க. இப்படியா இருக்குது அவங்க. ரோகிணி, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நானும் ஃபாரின் போயிட்டு வந்து உங்களை பார்க்க முடில, நான் வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச தொகையை தருவேன், இதில் ஒரு 50,000 ரூபா வச்சுக்கோங்க அப்படிங்கிற. மேடம் அப்படிங்கிறாங்க. வச்சுக்க ரோகிணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரும்போதெல்லாம் உனக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன், சரியா, வச்சுக்க அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் மேடம் அப்படின்ட்டு மேலே வச்சுக்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு ரொம்பவே குழப்பம், எனக்கு இந்த ஒரு வேலை தான் இருக்குதுன்னு சொல்கிறா, என்னாச்சு அவளுக்கு பார்லர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்லருக்கு மனோஜ் போகிறாரு. அங்கே பார்லரில் ரோஹிணி இல்லை, இன்னும் வெளில வந்துடுறாரு. அங்கேருந்து ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோஹிணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ், நான் பார்லரில் இருக்கேன், முக்கியமான வேலையாக இருக்கேன், நிறைய கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, நானும் பார்த்தேன், பார்லரில் செம்ம கூட்டம் தான், ஆனால் என்ன நீ தான் இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மேடம், உங்கள் பார்லரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், முதல்ல வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. நீ இல்லைன்னா நான் எங்கே இருக்க போகிறேன், வெளில வந்துட்டேன். அப்போ ஏன் ரோஹிணி போய் சொல்கிறேன் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாரு மனோஜ். மனோஜ் ஒரு முக்கியமான கஸ்டமரு, ஒரு 10 நிமிஷம் அவங்கள அட்டன் பண்ணால் போதும், 50,000 தருவாங்க, அவங்க ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, அவங்கள நான் இது பண்ணிகிட்ருக்கேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுது நம்புது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் சொல்லுது இடத்துக்கு நீ வா அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க. ரோஹிணி வராங்க. பாரு, இதில் 50,000 இருக்கா, இந்த வீடு பெரிய வீடுனா வீட்டில் அந்த வீடு இவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க, வீட்டில் வந்து பண்ணாக்க ஒரு 10 நிமிஷத்துக்கு 50,000 தருவாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, அப்போ பெரிய பெரிய பணக்காரங்களும் எடுத்து பண்ணால் ஒரு நாளைக்கு 50,000 மாதம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜ், பணக்காரங்க வந்து ஒரு சிலவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, எல்லோரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா, தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற ரேட்டு தர தான் செய்வாங்க. இந்த மேடம் ஃபாரின்லேருந்து வரும்போது எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க, அவங்களால முடிஞ்ச பணத்தை வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க,
அப்படிங்கிறாங்க. சரி இந்த வாட்டி என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சோடனே, உன் ஹஸ்பண்டுக்கு இந்த வாட்சை கொடும்மா, இந்த வாட்சோட ரேட் வந்து அங்கேயே 2,00,000 அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே மனோஜுக்கு அப்படியா 2,00,000 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சூப்பராக இருக்கு ரோகிணி அப்படி இப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் கார் எடுங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போனோடனே விஜயா வந்து துதிப்படுறாங்க. ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்குமா, நீங்கள் வந்து அந்த கடையை மட்டும் எப்படியாவது திருப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் அப்பாட்ட பேசி பணத்தை கேளுமா, பணத்தை கேட்டால் தானே அவங்க கடையை தருவாங்க, சீக்கிரம் உங்கள் அப்பாட்ட பணத்தை கேளு அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் தான் உங்கள்கிட்ட சொன்னோம்ல, எங்கள் அப்பா உள்ளே இருக்கிறாரு, எங்கள் மாமா தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அப்பப்போ, அவர் வந்து இப்போ ஃபோன் எடுக்கிறாருன்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடித்தா தானம்மா தெரியும், ஃபோன் அடி, நீ ஒன்றும் நினைக்காதம்மா, அவர் ஃபோன் என்கிட்ட தான், நான் நாசுக்காக பேசி பணம் வாங்கிடுறேம்மா, ஆன்ட்டிக்கு அந்த மாதிரி சிந்தனைலாம் பயங்கரமாக உண்டு, பயங்கரமாக பேசி வாங்கிடுவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி நான் முதல்ல பேசி பார்க்குறேம்மா அங்கிள்கிட்ட, அவர் ஏன்ட்டே பணம் தந்துட்டாருன்னா நீங்கள் பேச தேவையில்லை, சம்மந்தின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கெத்து இருக்கும், நான் பேசிக்கிறேன் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, சரிம்மா பேசு அப்படிங்கிறாங்க. இங்கே எது எப்படி போனாலும் என் தலை தான் உள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. மனோஜ் உங்கள் அம்மா ஏன் வந்து பணம் பணம்னு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்காக தான் ரோகிணி, என்னை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு முடியல, என்கிட்ட இப்போ சரியாக பேச மாட்றாங்க, அந்த கடை போனதுலேருந்து எங்கள் அப்பா என்கிட்ட பேச்சே விட்டார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நல்லா தான் பேசுவாங்க, நீ இப்போ செஞ்ச வேலை அப்படி படிச்சிருக்கேன்னு சொல்லி இந்த வீட்டில் தம்மாட்டம் அடித்தா மட்டும் போதுமா, ஒரு அக்ரிமெண்ட்டை படிக்க வேண்டாமா, இப்போ அதை வச்சுக்கிட்டு இது பண்ணுறான், இப்போ எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டாக்கா இதுலேருந்து விட்டு போகிறதுக்கு டபுள் மடங்காக பணம் தான் நான் போகிறாங்க அப்படிங்கும்போது என்ன செய்ய முடியும். ரோகிணி நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத, எங்கள் அம்மாவும் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, உங்கள் அப்பா வந்து பணம் தந்தால் மட்டும்தான் ரிலீஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அது தந்தாலும் வீணாக நான் சாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி இப்படி பேசுகிற, என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறாங்க. நம்பிக்கை இல்லாமல் தான் சொல்கிறேன், உங்கள் அப்பா பணத்தை எவ்வளோ சங்கடப்பட்டு அந்த ஜீவாட்டிருந்து வாங்கணும், அதை கரெக்டாக பயன்படுத்துவோன்னு பார்த்தா ஒன்றுத்துக்கு உதவாமல் இப்படி பண்ணிட்டேன். ரோகிணி அந்த குடோனுக்கு நம்ம 12,00,000 கொடுத்துருக்கோம், அதை வாங்கிடுவோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஏன்னா டீலர்ஷிப் வந்து கேன்சல் ஆகிடுச்சுல, சரி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக 2 பேரும் கார் எடுத்துகிட்டு அந்த குடோனுக்கு போகிறாங்க ஓனர்கிட்ட. இந்த மாதிரி குடோன் எங்களுக்கு வேண்டாம், அதுக்குள்ளே அட்வான்ஸை கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சிரிக்கிறாரு. 1 மாதம் வாடகை கொடுக்குறீங்க, 2வது மாதம் வாடகைக்குள்ளே வேண்டாங்கிறீங்க, நான் 12,00,000 வந்து செட் டெபாசிட்டில் போட்டேன், அதை வந்து நான் இன்னும் 1 வருஷத்துக்கு எடுக்க முடியாது, நீங்கள் வேணால் இந்த குடோனை வேறு யாருக்காவது வந்து மாற்றி விடுங்க, இல்லையா இந்த குடோனை யாராவது எடுக்கணும்னு நினைக்காங்களா அவங்கள கூட்டுவாங்க, உங்கள் தொகையை வாங்கி தந்துடுறேன், இப்போ என் கையில் காசு இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு என்ன செய்யனே தெரில. உடனே ரோகிணி என்ன இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற, வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. ரொம்ப ஏமாற்றமாக ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காங்க 2 பேரும். அப்போ முத்து காரில் போகிறாரு. என்னடா எங்கே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா இந்த குடோனை தான் வந்து நான் எடுத்திருந்தேன், இப்போ டீலர்ஷிப் கிடையாதுன்ட்டாங்க, அதனால் இந்த குடோனை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கினாலும் தர மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து முத்துக்கு நல்லா தெரிஞ்சவர், அவர்கிட்ட போய் முத்து பேசுகிறாரு. அண்ணாச்சி இது எங்கள் அண்ணன் தான் அப்படிங்கிறான். அப்படியா தம்பி தெரியல, குடோன் கேட்டாங்க அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், மாதம் வாடகை 25,000 பேசி கொடுத்துருக்கேன் தம்பி, கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், கொஞ்ச நாளாக வாடகைக்கு போகாமல் இருந்துச்சு நம்ம குடோனு அப்படிங்கிறாங்க. அண்ணே அவன் வந்து பல சூழ்நிலையில் இருக்கானே, அந்த அட்வான்ஸ் பணம் கிடச்சா அவனுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. முத்து நான் சொல்லுறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் யாரையும் ஏமாத்தாலும் இல்லை, குடோனை வந்து யாராவது தெரிஞ்சாலும் குடோன் வேணும்னா கூப்பிட்டு நான் வந்து பணம் தந்துடுறேன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே என்ன முத்து செய்ய முடியும், நான் வேறு செட் டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார் ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து ஏதோ ஒரு வகையில் எனக்கு உதவி பண்ணுடா அப்படிங்கிறாங்க. டேய் நான் போய் அந்த வக்கீலை பார்க்க சொன்னேன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. வக்கீலை பார்த்தேன்டா, வக்கீல் பேசினார், பேசும்போது அவன் வந்து 24,00,000 தர சொல்லுங்கள், நான் வந்து போயிடுறேன்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. வக்கீல் என்ன சொல்கிறாரோ கரெக்டாக பண்ணு, அவர் கரெக்டாக பண்ணுவார், 24 வாங்கிட்டா கரெக்டாக வாங்கி தந்துடுவார் அப்படிங்கிறாங்க. டேய் 24 பொருளே 24 மேலே இருக்குடாங்க, 30,00,000 மேலே பொருள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அதை மீட்டுக்குள்ளே வழியை பாரு, இவ்வளோ பணத்துக்கு நான் என்னடா செய்வேன், என் தம்பி தானடா நீ, யார்ட்டையாவது கொஞ்சம் வாங்கி தரலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்லுறது தப்பாக நினச்சிக்காத, நான் காரு வச்சு கடை வாங்கியிருக்கேன், அதுபோக வந்து சுத்தமாக என்கிட்ட பணம் கிடையாது, நீ சொல்கிற மாதிரி 50க்கு 100க்கு தான் கார் ஓட்டிகிட்ருக்கேன், அளவுக்கு 24,00,000 வேணும் அப்படின்னா அதுக்கு
என்கிட்ட முடியாதுடா தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிடுறாரு. பார்த்தா ரோகிணி பணம் பண்ணவன் கிளம்பி போகிறான் அப்படிங்கிறாங்க. இந்த முத்துவால் முடியும், முத்துவால் நினச்சா என்ன முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன முடியும் அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் சார்கிட்ட வந்து முத்து பேசினாருன்னா கண்டிப்பாக நம்ம டீலர்ஷிப் தருவார், முத்தை பேச சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போய் அப்பாவை வச்சு சொன்னால் தான் அவன் கேட்பான், வீட்டில் போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை பேப்பர் படிச்சுட்ருக்காரு காலைல உட்காந்து. அப்புறம் மாமா எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி ரோகிணி வித்தியாசமாக கேட்குறாங்க. ரோகிணி பிள்ளை ஒரு நாள் நம்மளுக்கு டீ குடிக்கான்னு கூட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்மா ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் ஏதோ பேசணுமா அப்படிங்கிறாங்க. என்ன ஒன்று என்ன அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. உங்களால் ஒரு கதை ஆகணும்பா அப்படிங்கிறாங்க. அதானே கதை ஆகணுன்னா மட்டும்தானே நீ பேசுவ, சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்கள் முத்துட்ட கொஞ்சம் பேசி சந்தோஷ் சார்கிட்ட பேச சொல்லணும்பா. சந்தோஷ் சார் வந்து எனக்கு இப்போ டீலர்ஷிப் தரமாட்டேன்ட்டாரு அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்ல உனக்கு எப்படி தருவார், உன்னோட அணுகுமுறை எதுவுமே சரியில்லை. நீ கடையை விற்ற விஷயம் வந்து சீச்சின்னு பரவி கிடக்கு, அவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதனால் டீலர்ஷிப் தரமாட்டேன்ட்டு இருப்பார். அதாவது இருக்க இடம் இருக்க ஒரு இடம் இருக்குன்னா அதை பறக்க நினைக்கக்கூடாது, அதை வச்சு முன்னேறி எப்படி வரணும்னு பார்க்கணும். அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க கடையை நீ விட்டுட்ட. அந்த டீலர்ஷிப் கிடைக்குன்னு சொல்லி தானே கடையை நீ கடை வாங்கி இழந்த. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. முத்துட்ட நல்லா பேசுகிறாருப்பா, முத்து சொன்னால் மறுபடியும் டீலர்ஷிப் எனக்கே தந்துடுவார்ப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா, உனக்கு ஒரு கதை ஆகுது அப்படின்னு சொன்னால் அடுத்தவனை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. முத்து மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்காருன்னா அப்படி விட்டுறணும், சரியா? இதுக்கெலாம் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வர்றாரு. டேய் முத்து, உன்கிட்ட போன வச்சு எதாவது சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. என்னதுப்பா அப்படிங்கிறாங்க. அந்த பாம்பே பார்ட்டி சந்தோஷ் சார் வந்து நல்லா பேசுகிறாராம் அவங்ககிட்ட, அதனால் நீ பேசி அவருக்கு மறுபடியும் டீலர்ஷிப் வாங்கி கொடுப்பியா அப்படிங்கிறாங்க. எப்பா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அவரை நான் ஒரே நாள் தான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் பார்ட்டியில் பேசினார், அதை வச்சுக்கிட்டு நான் சொன்னால் கேட்பாருன்னு சொல்ல முடியாதுப்பா. அதுபோக வந்து அவருக்கு இவனை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. இவன் வந்து எங்களை பார்ட்டி கூப்பிட்டு போகும்போதே பெரிய பணக்காரங்க மாதிரி தான் அவரை பில்டப் பண்ணி வச்சுருந்தான். நான் மனசாட்சி கேட்காம சொல்லிட்டேன். அதனால் அவருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி. அதை தவிர்த்து நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் டீலர்ஷிப் தரமாட்டாருப்பா. அது இவனுக்கு தெரியாமல் புரியாமல் பேசிகிட்டு இருக்கான்ப்பா. அதுபோக மனோஜுக்கு ஒரு காரியம் ஆகும்னா எல்லோரையும் எப்படி வந்து தாங்குவான், அவன் கதை முடிஞ்சோன்னே எப்படி பண்ணுவான்னு உனக்கே தெரியும்பா. உன் 27 லட்ச ரூபா வாங்குது வரைக்கும் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்ப்பான்னா. மீனாவை கல்யாணம் முடிக்க சொல்கிறியா, நான் கல்யாணம் முடிக்கிறேன்ப்பா, நீ என்ன சொல்கிறியா நான் செய்கிறேன்ப்பான்னா. அந்த பணம் கைக்கு வந்ததுக்கப்புறம் கை கம்பியை நீட்டினான். அதே கதை தான்ப்பா இவன்ட்ட. இப்போ நான் இவன்ட்ட சந்தோஷாட்ட பேசணும்னு ஒரு கதையை சாதிச்சுப்போம். நான் தான் அந்த வீட்டிலே பெரிய பிஸ்னஸ்மேன், நான் தான் பெரிய ஆளுமா. முதல்ல அந்த கடையை மீட்டதுக்குள்ளே வழியை பார்க்க சொல்லுங்கப்பா. அந்த குடோன் எடுக்கிறதுக்காக தான் இவன் வந்து கடை வாங்கியிருக்கேன்றாங்க. அவர் வக்கீல் நம்பர் நான் தான் கொடுத்தேன், அவரு எல்லாம் பேசி வச்சுருக்காரு. 24 லட்ச ரூபா பார்த்தா போதுங்கிறாங்க. அப்போ 12 லட்ச ரூபாய்க்கு அந்த குடோனை வேறு யார்கிட்டயா மாற்றி விட்டான்னா அது 12 லட்ச ரூபா கிடைக்கும். மீதி ஒரு 12 லட்ச ரூபாய் பரட்டினான்னா அந்த கடையை திருப்பிடலாமா. எதையாவது பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் சொல்லுறது கேட்க அப்படிங்கிறாங்க. எப்பா நான் சொன்னதை முத்து செய்ய மாட்டான், அவன் சொன்னதை நான் செய்யணுமா அப்படிங்கிறாங்க. டே முத்து, இவன் விளங்குறதுக்குள்ள அறிகுறி தெரியல, இவன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. பாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் உனக்கு சுத்தமாக மரியாதை இல்லை மனோஜ், நீ வந்து குடும்ப சொத்தை கேளு அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு குடும்ப சொத்து வேணும் அப்படிங்கிறாங்க. விஜயா அம்மாவும் என்னத்தையே கேட்குறாங்க, கொடு அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு இந்த வீடு வேண்டாம், கிராமத்தில் நம்ம நிறைய சொத்து இருக்கலாமா, நானும் இந்த வீட்டில் மூத்த பையன் தானே, என் பேரில் எல்லாம் சொத்தையும் எழுதி வைக்க சொல்லுங்கள். அப்படி எழுதி வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரும், அதை வச்சு நான் கடையை மீட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. உன்னையை நம்பி குடும்ப சொத்தை கொடுக்குறது, இதே கேள்வியே எங்கள் அம்மா நாச்சியார்கிட்ட கேளு, வசமாக உனக்கு பூசை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் அம்மாட்ட சொல்லி மனோஜுக்கு எதுவும் பண்ண ரெடி பண்ணி கொடுக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. வச்சியா நான் புரிஞ்சு பேசுகிறியா புரியாமல் பேசுகிறியா, உன் மகன் வருஷக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணான் தோற்று போயிட்டான் அப்படின்னா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நடத்துனது 4 மாதம், 4 மாதத்துலேயும் ₹10 வருமானம் இல்லை, அதில் 1000 கடன். என்ன கேட்டால் நான் அவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ படிச்சிருக்கேம்மா, அக்ரிமெண்ட் கூட படிக்க மாட்டான். இப்பேற்பட்டவனை வச்சுக்கிட்டு நீங்கள் யார்கிட்ட போய் என்னத்தை வாங்கி கொடுப்ப, ஒன்றும் நடக்காது. அவன் வேணால் கிராமத்தில் போய் பாடிட்டு கேட்க சொல்லி என்ன செய்ய சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் மனோஜ் நினைக்கிறாங்க, நம்ம கிராமத்தில் போய் பாடிட்டு ஒரு மாதிரி அன்பாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ரோஹிணி காரில் கூப்பிட்டு நேராக போகிறாங்க. போய் 2 பேரும் பாட்டி எப்படி இருக்கீங்க, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, தான் வந்துவிட்டோம் அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க.
உடனே அந்த பாட்டிக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. மனோஜும் வரமாட்டான், ரோகிணியும் வரமாட்டான். திடீர்னு வந்து இப்படிலாம் பண்ணுறாங்களே, முத்து மீனா தான் அடிக்கடி என்னை பார்க்க வருவாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ வந்து பாட்டி அவங்கள்ட்ட ஒன்று கேட்பேன், செய்வீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த கிராமத்தில் உள்ள சொத்தை பூரா என் பேரில் எழுதுவீங்களேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி சிரிக்கிறாங்க. ஏன் பாட்டி சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா, இந்த சொத்து வந்து 3 தலைமுறையாக இருக்குது. இந்த சொத்தை நான் பராமரிச்சுக்கிட்டு வரேன். ஏன் சுய உழைப்பில் இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். யாருக்கு முதன்மை வாரிசு முதல்ல பிறக்குமோ அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கேன். அதை நீ வந்து ரெடி பண்ணிவிட்ட, மொதல் வாரிசு எனக்கு வந்துட்டு குடுப்பாட்டின்னா கையில் தந்துட போகிறேன். அதை நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த குடும்ப சொத்தை நான் சரிபாதியாக தான் கொடுக்க முடியும். அதுவும் என் பையன் காலத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வருது மாதிரி நான் உயிர் எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாடா, இதுதான் உள்ளது. இந்த குடும்ப சொத்து பொதுவாக இருக்க குடும்ப சொத்தை பொறுத்த மட்டும் என் காலத்துக்கு அப்புறம், அண்ணாமலை காலத்துக்கு அப்புறம், உங்கள் அம்மா காலத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும். அப்படி தான் உயில் இருக்குது, சரியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜம்மா, பாட்டி உங்களை நம்பி அங்கேருந்து வந்தோம் பாருங்கள், என் கடை போச்சு, அதில் எப்படியாவது திருப்பதுக்கு நான் பணத்தை வச்சு இது பண்ணலாம்னு பார்த்தேன். சரி பாட்டி, மகசூல் பணத்தெல்லாம் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்களா, அதை தாங்க அப்படிங்கிறாங்க. டேய், பேரனுக்கு ஒரு பேத்தியை கொடுத்து உதவக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அதில் இருக்க வாரிசு எல்லாத்தையும் கேட்டு தான் செய்யணும். முத்து, மீனா எல்லோரும் வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நான் கேட்டு தான் தருவேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி, அப்போ நான் உங்களுக்கு மூத்த பேரன் இல்லையா அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் நீ பேரனாக நடந்துக்கிட்டவே இல்லையே. பாட்டின்னு ஒரு நாளும் ஆசவாசமாக நான் கூப்பிட்டதில்லை, வச்சதில்லை. உனக்கு ஒரு கதை ஒன்று வந்து நிற்க. அண்ணாமலை எனக்கு ஃபோன் அடித்தான், ஒரு காரியக்காரங்க வராமா, நீ பார்த்து பேசிக்காமான்னா. காரியக்காரனாக தான் இருக்க. முத்து, மீனா எல்லாரையும் கூப்பிட்டு வா. அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்கோ அதை நான் வந்து 3 பங்காக பிரித்து தருவேன், அதை வச்சுக்கா. அதுக்காண்டி தனிப்பட்ட முறையில் கேட்காத. பாட்டி, நீங்கள் வந்து அங்கே கொண்டுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா எனக்கு அது காணாது, எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. உன் பாட்டி தான், உன் பொண்டாட்டி தான் பெரிய பணக்காரி அப்படி இப்படிங்கிறாங்க, அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. பாட்டி, உங்கள்கிட்ட கேட்குற அளவுக்கு ஹைகோச் பண்ணி இப்படி பேசுகிறீங்களோ. என் மாமனார் வந்து மலேசியாவிலே பெரிய கோடீஸ்வரர், அவர் வந்து ஒரு தப்பே செய்யாத ஒரு போய் உள்ளே இருக்கார் அப்படிங்கிறாங்க. மனோஜ், தப்பே செய்யாமல் யாரடா உள்ளே வைப்பான் இந்த காலத்தில்? என்ன காலம் என்ன ஒன்றும் தெரியாத காலமாகவா இருக்குது அப்படிங்கிறாங்க. பாட்டி, நான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து என்ன பணம் தருவீங்களா அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வா, எல்லோரும் வந்தால் நான் தரேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. 2 நாளைக்கு எல்லோரும் ஒரு இடத்துக்கு போகணும், புறப்பட்டுருங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, நீ சொல்லுற அளவுக்குலாம் நான் போக முடியாது, எனக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, மீனாவுக்கு ஒரு மேரேஜ் டெக்கரேஷன் இருக்குது, அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. டேய், நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கவே மாட்டியா அப்படிங்கிறாங்க. நீ இந்த வீட்டில் உள்ளவங்க கூட பிறந்தவங்க நல்லா இருக்குன்னு நீ நினைக்கவே மாட்டேன், அப்புறம் நீ நல்லா இருக்கு நான் ஏன் நினைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. பாருங்கப்பா, அம்மா பாருங்கள், எப்படியாவது எனக்கு உதவி பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாம்மா சொல்கிறாங்க, டேய் முத்து, ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு உதவி பண்ணுங்க, சரி என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்காருக்கும் இவர் கையிலேருந்து டீசலை போடுறாரு. ஏன்னா இவருக்கு அதே ஆகணுமே. டீசலை போட்டு நேராக வண்டி கிராமத்துக்கு போகுது. என்னடா இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே தான் கதையாக வண்டி இருக்குது. பாட்டி வந்து விவசாயத்தினுடைய மகசூல் எல்லாத்தையுமே அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க. அதை வந்து முத்தும் ரவியும் வந்தால் தான் பிரித்து தருவேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி, ஆமாம் நான் இப்படி தான் சொன்னேன், அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 25 லட்ச ரூபா கிடக்கு, அதை நான் 3 பங்காக தான் தருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே பேங்க்கு போகணுங்காங்க. அங்கே நேரமாகிடுது. அப்போ மறுநாள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் போகிறாங்க. மறுநாள் போய் அதை வந்து பிரித்து கொடுக்காங்க. அப்போ முத்துக்கிட்டேயும் ரவிகிட்டையும் பணம் கேட்குறாங்க. முத்து, ரவி உடனே கையில் கொடுத்துட்றாங்க. பொண்ணை மாதிரி சுயநலமாக நாங்கள் இருக்க மாட்டோம், நீ நல்லா இருந்தால் சரி தான், கடையை திருப்பு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வக்கீல்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அவர் நேராக பேசி அங்கே ஒரு 15 லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி அவர் எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு கடையை திருப்பி கையில் கொடுத்துட்றாரு. மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ வந்துட்டு டீலருக்கு மறுபடியும் கால் பண்ணுறாரு. சார், கடையை மீட்டுட்டேன், எனக்கு டீலர்ஷிப் தாங்க சார் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் மனோஜ், உங்களுக்கு இனிமேல் டீலர்ஷிப் தருது மாதிரி இல்லை. நீங்கள் எவ்வளோ பேசினாலும் உங்களுக்கு சப் டீலர் வேணால் வாங்கிக்கோங்க, என்ன அதுக்குள்ளே டெபாசிட் அமௌண்ட்டை போடுங்க, நான் சப் டீலர் தரேன் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. சரி ரைட்டு, அந்த குடோனுக்கு வரதப்போ 2 லட்ச ரூபா வச்சு நம்ம சரக்கு நல்ல மாதிரி இது பண்ணி விளம்பரம் பண்ணி எப்படியாவது வியாபாரம் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அண்ணாமலை வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ முத்து சொல்கிறது, இப்போ நான் விட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த வழியாக தான் போக போகிறேன், எனக்கு ஒரு ஆஃபர், நான் விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் முன்னாடி விட்டு போகிறாங்க. அதே ஸ்கூலில் தான் கிறிஷ் படிக்கிறாங்க. கிறிஷ் பாட்டி விட்டு போகிறாங்க. அதை அண்ணாமலை பார்க்கவே இல்லை. அப்போ அந்த ஸ்கூலில் சொல்கிறாங்க, சார் இங்கே பாருங்கள், ஒரே நேமில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேரும் பணம் கட்டியிருக்காங்க,
அது கரெக்டாக டேலி ஆகிருக்கான்னு பார்த்துருங்க சார், இன்றைக்கி அதுதான் வேலை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் யார் பேர், அவங்க புகைப்படம், யார் பணம் கட்டினாங்க, அவங்க என்ன உறவு முறை அப்படின்னு எல்லாமே எழுதியிருக்கு. அப்போ கிறிஸ்ங்கிற பேரில் ஒரு 3 பேர் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தன் பேரில் 2 2 விட்றோம் அப்படின்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்குறாரு. கிறிஸ்ன்னு பேர் இருக்கணும்னே சிரிக்கிறாரு. இந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்தாமல அப்படின்னு சொல்லிட்டு, இது அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாரு. கிறிஸ் தான். கிறிஸ் இங்கேயே படிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப டவுட்டு. உடனே அண்ணாமலை வந்து முத்துக்கு கால் பண்ணுறாரு. டேய் முத்து, கிறிஸ் எங்கடா படிக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் கிராமத்தில் படிக்கான்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நான் வேலை பார்க்குற ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்துருக்கு. அந்த பையன் வந்து இங்கே தான் படிக்கிறான், அந்த லிஸ்ட்டு என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வராங்க. லிஸ்ட்டை பார்த்துட்டு ஆமாப்பா இது கிறிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஸ்டாண்டர்டுப்பா அப்படின்னு, இந்த ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறாங்க. நேராக அங்கேயே பார்க்குறாங்க. கிறிஸ் அங்கே வந்து கிளாஸை கவனிச்சிட்ருக்காங்க. உடனே ஆமாப்பா இங்கே தான் இருக்கான், நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே யாருப்பா பணம் கட்டியிருக்கான்னு பாருப்பா அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் ரோகிணி மதர்னு இருக்குது. இதை பார்த்த உடனே அண்ணாமலை ரோகிணியா அப்படின்னு சொல்லிட்டு, பெற்றோர் இது ஐடிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது சார், அதை செக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்குறாங்க. அதில் செக் பண்ணி பார்க்குறாங்க. கிறிஸ்துக்கு மதர்னு சொல்லி குரூப் ஃபோட்டோவில் ரோகிணியோட ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்தோன்னா அண்ணாமலை ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. டேய் முத்து, இது என்னென்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. என்னப்பா நம்ம ரோகிணி ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாண்டா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கிறிஷோட அம்மான ரோகிணின்னு இருக்குது, இது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. சரிப்பா இந்த ஃபோட்டோவை மட்டும் நைஸாக நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அப்படிங்கிறாங்க. டேய் தப்பாக போயிடக்கூடாது, நான் வேலை பார்க்குறேன்டா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நாசுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ணாமலையும் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ எல்லோரும் வந்த பின்னாடி ரோகிணிகிட்ட இந்த மாதிரி மேடம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது முத்து அப்படிங்கிறாங்க. உடனே ரவி கேட்குறா, நீ எங்கள் பொது பணம் கேங் இது வரைக்கும் நீங்களும் மனோஜும் பேசுனீங்க, இப்போ எங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க, அவன் ஏதோ சொல்லணுங்காமல சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து என்ன அப்படிங்கிறாங்க. கிறிஷுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணிக்கு ஒன்றும் உடலை ஆகா அப்படின்னு சொல்லி திருதுன்னு முழிக்காங்க. உடனே என்ன என்ன முத்து இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் கிறிஸ்துக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க கிறிஸ்துக்கு அவங்களுக்கு என்னங்க சம்மந்தம், நம்ம தான் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம், அதனால் பேசியிருப்பாங்க, வேறு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மீனா. புரியாமல் பேசிகிட்டு இருக்காத, அப்பாவுக்கு எனக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு, அதை வச்சு தான் பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜப்பா இவன் என்னப்பா சொல்கிறான், லூசு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான், கிறிஸ்துக்கு உங்களுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னுட்டு இருக்காங்க. டே முத்து அதை செல்ஃபோன் உள்ளதை காட்டு அப்படிங்கிறாங்க. செல்ஃபோன் உள்ளதை மனோஜுக்கு காட்டுறாங்க, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் காட்டுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. கிறிஷோட மதர்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரோகிணியோட பேர் இருக்குது. இதை பார்த்தோன்னே ரோகிணியுமே ஷாக் ஆகிடுறாங்க. ரோகிணி இந்த ஸ்கூலில் கிறிஷ் படிக்கா, நீ தான் மதர்னு போய் சேர்த்தியா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. என்ன ரோகிணி அடுத்தாப்புல ஏதாவது அந்தர் பல்ட்டி அடிப்பீங்களா, அடிச்சு ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கோவப்படுறாங்க. நீ எப்படி அந்த கிறிஸ்துக்கு வந்து மதர்னு போய் சேர்க்கலாம், உனக்கு இன்னும் பிள்ளை இல்லை, இதெல்லாம் விளங்குதா இது அப்படி எல்லாம் பேசுகிறாங்க. ஆண்டி வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, கிறிஸ் என்னோடய பையன் தான், என்னோடய பையனை என் பையன் தான் சேர்க்க முடியும் அப்படின்னு கத்திடுறாங்க உணர்ச்சி வசப்பட்டு. உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக்காக நிற்கிறாங்க. அப்போ சுருதி கேட்குறாங்க, கிறிஸ் உங்கள் பையனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுருதி, இதுக்கு மேலே நான் மறைக்க விரும்பலை, கிறிஸ் என்னோடய பையன்தான், எனக்கு முதல் கல்யாணம் நடந்துச்சு, அதில் பிறந்த பையன்தான் அவன், எனக்கு மனோஜை பிடிச்சிருந்துச்சி, நான் கல்யாணம் முடித்தேன், இப்போ அவ்வளோதான் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் வாயை மூடு, இவ்வளோ நல்ல மாதிரித்தனம் பண்ணிட்டு என் கூட வாழ்ந்துருக்கேன், முதல்ல நான் போட்ட தாலி கொடியை கழட்டி வச்சுட்டு விட்டுவிட்டு வெளியே போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறேன். நான் தான் சொல்கிறேன், முதல்ல தாலி கொடியை கழட்டி வச்சுட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்களுக்காக நான் எவ்வளோ இழந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இனிமேல் வந்து நான் வந்து உன்னை இந்த வீட்டில் இருக்க அனுமதிக்க மாட்டேன், எந்த நிமிஷம் நீ பணக்காரிகளேன்னு தெரிஞ்சோ அந்த நிமிஷம் இந்த வீட்டில் இருக்குன்னு தகுதி கிடையாது, வெளியே போ அப்படிங்கிறாங்க. ஆண்டி எப்படி மனோஜ் பேசுகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நானாக தாண்டி சொல்கிறேன், வெளியே கிளம்பு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, என்ன ஏதுன்னு கேட்போம், அதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லாத அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இது என் வீடு, என் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளில போ சொல்லுங்கள். ரோகிணி நீ மேலே வெளில போ, தாலி கொடி கலத்தி வச்சுட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி நீங்கள் என்ன ஆண்டி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கலத்தி வச்சுட்டு வெளியே போனால் வெளியே போ அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தாங்க. தாலி கொடியை கலத்தி வச்சுட்டு அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில், ரோகிணி வாழ்க்கை என்னவாகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.